ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆய்வக உதவியாளர் உட்பட 21 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, எந்த துறையிலேருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான முழு விவரங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான முழு விவரங்களை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நாம் பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் எழுதிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் எழுதிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயதை எழுதிடுங்க. கல்வி தகுதி, அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஆதார் எண், ஜாதி சான்று, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அதற்கான நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி எழுதிட்டு இடம் தேதியை எழுதிடுங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்கன்றதை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் NUHM ஒரு வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிகாம், எம்காம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 16,000 தராங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ராவிடர் MTM 6 வேகன்சி. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் GNM, PSc நர்சிங் முடிச்சிருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். 18,000 சம்பளம் தராங்க. ரேடியோகிராஃபர் 2 வேகன்சி. BSc ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 13,300 தராங்க. ஆடியோ மெட்ரிஷியன் NPPCD ஒரு வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வித் சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் ஒன் ஆஃப் த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு அடுத்தாக பார்த்திங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரி முடிச்சிருக்கணும். வயதை பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 17,250 தராங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். வித் MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 18,000 தராங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பிளாக் லெவல் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி. பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டேலி. 35 வயதுக்குள் இருக்கணும். சேலரி 16,000. டென்டல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் டென்டல் காலேஜ், டென்டல் கிளினிக்கில். 35 வயதுக்குள் இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 13,800. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெரப்பி அசிஸ்டன்ட் மேல் ஒரு வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி சித்தா. 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி ரூபாய் 15,000 தராங்க. டிரைவர் MMU ஒரு வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 13,500. MPHW UHWC 2 வேகன்சி. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
MPHW UPHC 3 வேகன்சி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். MPHW ஆயுஷ் ஒரு வேகன்சி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு வேகன்சி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 8500 வந்து தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு UHWC ஒரு வேகன்சி. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் GNM BSc நர்சிங் முடிச்சிருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 18000 அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்டு NPHCE ஒரு வேகன்சி. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டு 35 வயதுக்கு இருக்கணும். சேலரி 13000. லேப் அட்டண்டன்ட் ஆய்வக உதவியாளர் ஆய்வக உதவியாளர் போஸ்ட்டு IDSP ஒரு வேகன்சி. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 30 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 8500 வந்து தராங்க. லேப் டெக்னீஷியன் 3 2 வேகன்சி. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். +2 எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 35 வயதுக்குள் இருக்கணும். சேலரி 13000 வந்து தராங்க. ANM UHN 3 வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ANM ஆர் டிப்ளமோ இன் GNM BSc நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா ₹14000 வந்து தராங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் MTM 5 வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வித் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா as ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா 10th லெவல் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 years ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி ₹14000 வந்து தராங்க. டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் ஒரு வேகன்சி. ஸோ பேசிக் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் வித் போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் MHA பப்ளிக் ஹெல்த் MPH ஹெல்த் மேனேஜ்மெண்ட் MHM ஃபுல் டைம் ஆர் ஈக்குவலன்ட் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 45 வயதிற்கு இருக்கணும். சேலரி 40000. இறுதியாக பார்த்தீங்கன்னா MCHO ஒரு வேகன்சி. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSc MSc நர்சிங் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 வயதிற்கு இருக்கணும். சேலரி ₹15000 வந்து தராங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தேனி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் உள்ள கீழ்கண்ட காலி பிரிவுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 27/12/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் பல்துறை அலுவலக வளாகம் பிளாக் எண் 1 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் தேனி 625531. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பெலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கீழ்கண்ட ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்ட மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா 27/12/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பதவிகள் முற்றிலும் பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட் இது.